ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஏதோ கதை எழுதியிருக்காரு போல. அந்த கதைக்கு ஆப்டான ஒரு ஹீரோயினை தேடுறதுக்காக ஆடிஷன் நடத்திட்டு இருக்காரு. எக்கச்சக்கமான பொண்ணுங்க ஆடிஷன் வராங்க. இவர் ஒரு டாப்பிக்கை சொல்கிறாரு. அதாவது நீங்கள் ஒரு பையனை வந்து உயிருக்கு உயிராக காதலிக்கிறீங்க, அவன் வந்து ஒரு சீரியல் கில்லராக இருக்கான், நிறையா பொண்ணுங்களை கொலை பண்ணுறான். அப்படிப்பட்டவன் உங்கள் மேலே இருக்க லவ்வில் ஒரு தடவை உங்கள்கிட்ட உண்மையே சொல்லிடுறான். நீங்கள் அவனை போலீஸில் மாட்ட வைக்கணும், இதுதான் சீன்னு சொல்லிட்டு டைலாக்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது அவன் வந்து உங்களை கத்தி எடுத்து குத்த வருவான், அப்போ நீங்கள் நல்லா கத்தணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவர் வந்து கத்தியால் குத்தி அந்த பொண்ணுங்கள்லாம் கொலை பண்ணுறாரு. நமக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இப்படி ஒவ்வொரு பொண்ணும் ஆடிஷன் பண்ணிகிட்டு இருக்கு. இவர்கிட்ட ஆடிஷன் வர 9 பொண்ணுங்கள் இது வரைக்கும் கொண்டிருக்காரு. ஆனால் பாடியை வந்து யாருக்கும் கிடைக்காத மாதிரி தான் அவர் டிஸ்போஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுங்க எல்லாமே மிஸ்ஸிங் கேஸாக தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். அதனால போலீஸும் இதை ஒரு மிஸ்ஸிங் கேஸாக தான் நினச்சி தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 9 பொண்ணுங்க சிட்டியில் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு லீடு கிடைக்கிது. காணாமல் போன ஒரு சில பொண்ணுங்க வந்து கடைசியாக ஆடிஷன் போகிறதுக்காக இந்த அட்ரஸ்க்கு தான் போனாங்க. ஆடிஷன் போன டைரக்டரோட ஃபேஸை கூட நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு யாரோ ஸ்கெட்சிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க போல் போலீஸ் விசாரணையில். ஸோ வீடு வரைக்குமே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஹீரோவோட வீட்டுக்கு போக அதே டைமில் ஹீரோ அந்த வீட்லேருந்து வெளில வராரு. கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாரு. பார்த்தா ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் போகிறாரு. அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு திரும்ப வண்டி எடுக்கிறாரு. வண்டி எடுத்து ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நிறுத்திட்டு இவர் 9 பொண்ணுங்களை கொன்னார் இல்லையா, அந்த பொண்ணுங்கள ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் கார் எடுத்துகிட்டு போய் நைட் ஆயிடுது. கார் எடுத்துகிட்டு போய் நைட்டு சர்ச்சில் போய் சாமி கும்பிட்டுரு. இவருக்கான சாமி நம்பிக்கை கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. எதுக்காக சர்ச்சு போகிறாருன்னு தெரில. சர்ச்சு போயிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்து அங்கே கான்ஸ்டபிள் தான் இருக்கார். கான்ஸ்டபிள்கிட்ட சார் இந்த மாதிரி நான் 9 பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டேன்னு மூஞ்ச பாவமாக வச்சுட்டு சொன்னால் யார் தான் நம்புவா. இவருக்குமே ஏப்பா தண்ணியை போட்டு வந்து இங்கே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு, அங்கே போய் உட்காருன்னு கான்ஸ்டபிளும் கண்டுக்காமல் பேச இவர் மறுபடியும் சொல்கிறாரு, நீங்கள் காணாமல் போனதாக ஒரு 9 பொண்ணுங்களை தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பொண்ணுங்களை நான் தான் கொண்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணணுன்னா அவர் மிரண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் ஹேண்ட் கிளப்லாம் போட்டு வைக்கிறாரு. ஸோ 9 பொண்ணுங்களை காணோன்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கேஸாக ஃபைல் பண்ணி இந்த கேஸை நடத்திக்கிட்டு இருந்தாங்க போலீஸு. இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்களை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு கில்லரே வந்து நேராக சரண்டர் ஆகிடுறான். ஸோ ஹீரோட வீட்டை போய் செக் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா காணாமல் போன 9 பொண்ணுங்களோட பொருள்லாம் அங்கங்கே கிடைக்கிது. கொலை பண்ணேன்னு அவன் சொன்னதுக்கான ஆயுதமும் இருக்குது. அங்கங்கே பிளட் சாம்பிளுமே கிடைக்கிது. எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இவர் கொலை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுங்களோட சாம்பிள்ஸு, பிளட் சாம்பிள் பத்தாததுக்கு அவங்களோட கையில் வச்சுருந்த பேக், அது இது ட்ரெஸ்ஸுன்னெலாம் அங்கே கிடக்கு. ஸோ இதுவும் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் பாடி கிடைக்காம இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லையா. இப்போ இந்த கேஸை டீல் பண்ணுற இன்ஸ்பெக்டர் இவர் தான். இன்ஸ்பெக்டருக்கு என்னடா இந்த கேஸில் நமக்கு வேலையே இல்லை, இவனே கொலை பண்ணான்னு சொல்லிட்டு இவனே வந்து சரண்டர் ஆகிடுறான், நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லையேன்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. 9 பொண்ணுங்களை கொலை பண்ணியிருக்கான், ஏன் கொலை பண்ணான்னு ரீசன் தெரில, பாடி கிடைக்கல, ஏன் திடீர்னு இவன் வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவருக்கு எக்கச்சக்கமான கேள்வியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவை போட்டு பயங்கரமாக விசாரிக்கிறாங்க. ஹீரோவோட வீட்டுக்கெலாம் அழைச்சிட்டு போய் ஒவ்வொரு பொண்ணுங்களையும் எப்படி கொன்ன நடிச்சு காட்டுன்னு சொன்னோன்னே இவரும் அதே மாதிரி நடிச்சு காட்டுறாரு. சரி கொண்டுட்டு பாடி என்ன பண்ணேன்னு கேட்டால் பாடியை வந்து ஒரு சாக்கில் கட்டிட்டு ஒரு இடத்துல போய் நான் போடுவேன்னு சொல்ல அந்த இடத்த வந்து காட்டுறான்னு பார்த்தா அங்கே ஒரு பாடி கூட காணும். என்னடா பாடியே காணும், இங்கே தான் தூக்கி போட்டேன்னு சொன்னால் ஒரு பாடி கூட காணுமேன்னு கேட்க, அதுதான் எனக்கும் தெரியாது, நான் கொலை பண்ணிவிட்டு ஒரு பாடி அங்கே தூக்கி போட்டுருவேன், அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த பாடி இங்கே இருக்காது, அது எங்கே போணுச்சுன்னு எனக்குமே தெரிலன்னு சொல்ல இவங்களுக்கும் சந்தேகம், உண்மையை தான் சொல்கிறானா இல்லை பொய் சொல்கிறானான்னு சொல்லிட்டு. ஏன்னா பாடி கிடைக்கல இல்லையா. ஆனால் ஒரு பொண்ணோட செயின் அந்த இடத்துல கிடக்கு. ஒருவேளை அவன் பாடி போட்டது உண்மையாக கூட இருக்கலாம். அந்த பாடி எங்கே போணுச்சுன்னு இவனுக்குமே தெரியலைங்கிறான். போலீஸ்க்கோ பயங்கர குழப்பம். அதுக்கப்புறம் ஹீரோவை வந்து கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஜட்ஜு கேட்குறாரு, குற்றத்தை நீ ஒத்துக்கிறியாப்பான்னு கேட்க ஹீரோவும் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறான். இருந்தாலும் ஜட்ஜு வந்து மேல் கோர்ட்டில் இவன் போய் நான் அப்போ வந்து சரியான மனநிலையில் இல்லை, என்னை அடிச்சுக்குது ஒதுக்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிறல் சாட்சியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடுங்க, முக்கியமாக இவனுக்கு மனநல சோதனையும் பண்ணிடுங்க, இவன் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்காங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டோடு வந்து என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி ஜட்ஜும் டைம் கொடுத்துட்றாரு. இப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை காட்டுறாங்க. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அதாவது நம்ம இந்த கேஸை விசாரிக்கிறார் இல்லையா அந்த இன்ஸ்பெக்டரோட லவ்வரும் கூட.
ஹீரோயின் வந்து ஹீரோக்கு சில சைக்காலஜிக்கல் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. ஒரு இமேஜை காட்டி இதை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க, இது ஒரு அரக்க மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காரு. அடுத்த நாள் வந்து இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் கிட்ட எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன், நீ வேணால் இந்த இமேஜை பாருன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட ஹீரோயின் அந்த இமேஜை காட்டுறாங்க. இதை பார்த்தா உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்க, வவ்வால் மாதிரி இருக்குது, இல்லைன்னா சிக்கனை கவுத்து போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்னா இப்படி தான் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அவன் என்னென்னா இதை பார்த்துட்டு இதை பார்த்தா ஒரு அரக்க மாதிரி இருக்கு அப்படி இப்படின்லாம் கதை சொல்கிறான். இதை அவனுக்கு இந்த டெஸ்ட்டும் இல்லை, எக்கச்சக்கமான டெஸ்ட் வச்சதில் அவன் ஒரு பயங்கரமான பொய் புலிவின்னு தெரியுது. அதாவது மற்றவங்கள நம்ப வைக்கிற அளவுக்கு அவன் கிளவராக பொய் சொல்லுவாங்கிறத மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடியுதுன்னொன்னே இன்ஸ்பெக்டருக்கும் டவுட் வருது. ஒருவேளை இந்த கொலையெல்லாம் அவன் பண்ணியிருக்காம வேறு யாரையாவது காப்பாற்றுறதுக்காக வந்து சரண்டர் ஆகிருப்பானோன்னு சொல்லிட்டு இவரும் சந்தேகப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட பேரண்ட்ஸ் மேலேயும் ஒரு கேஸ் இருக்குது. அதாவது அவங்க அப்பா மேலே ஒரு கேஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அவங்க அம்மாவை கொன்னுட்டு போலீஸ்க்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி என் ஒய்ஃபை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிருக்காரு. விஷயத்தை கேள்விப்பட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பாவும் இறந்து கிடக்கிறாரு. உயிரோடு இருந்தது இவன் மட்டும்தான். இவன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கொண்டுட்டு அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னனால இந்த கேஸ் அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல, நம்ம டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க யோசிக்கிறாங்க ஒருவேளை இவனே அவங்க அப்பாவை கொண்டிருக்கலாம் இல்லையா, அவங்க அம்மாவை கொண்ட கோவத்தில் அவங்க அப்பாவை இவன் கூட கொண்டுட்டு சூசைட் பண்ணிட்டான்னு போய் சொல்லியிருந்திருக்கலாம். நான் என்னன்னு இதையும் விசாரிக்கிறான், என்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுகிற மாதிரி இருக்குது, நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டரோ ஹீரோ வாழ்ந்த இடம் அவங்களோட சொந்த வீடுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் ஹீரோ பற்றி விசாரித்தா எல்லாம் ஹீரோவுக்கு 100% நல்லவங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பையனை யாராலையும் பார்க்க முடியாது, அப்படி ஒரு நல்ல பையங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இதுக்கிடையில் ஹீரோயின் தான் நல்லா பேசுகிறாங்க இல்லையா ஹீரோ கிட்ட, அவன்கிட்ட விசாரிக்கும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டுங்க. நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஹீரோ வந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் விசாரிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, எங்கள் அப்பா அம்மா 2 பேரையுமே கொன்னது நான் தான் சொல்லியிருப்பான். இந்த அப்பா அம்மாவை கொண்ட ட்ராக்கை மட்டும் நான் தனியாக எடுத்து ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். அதை யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் அந்த வீடியோ வேணால் இது கூட நடுப்புற அட்டாச் பண்ணி வைக்கிறேன். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அம்மா பையனை காட்டுறாங்க. அவன் ஸ்கூல் முடிஞ்சுட்டு அம்மா சைக்கிளில் பையனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்த அந்த பையனோட அப்பாவோ பயங்கர ட்ரிங்க் அடிக்ட் போல். இவருக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயராக ஆகணும்னு ஆசை. ஆனால் இவருக்கு காலில் இன்ஜுரி ஏற்பட்டனால அவரால் ஆக முடியலை. ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியாராக தான் இருக்கார். அந்த ஏக்கத்தினாலே இவர் தண்ணி அடித்து உடம்பையும் கெடுத்துக்கிறாரு. பத்தாவதுக்கு தன்னால் தான் ஆக முடியல, தான் பையனையாவது எப்படியாவது ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு அந்த குட்டி பையனோட அம்மாவையும் போட்டு அடிமை மாதிரி நடத்துவார். அடிக்கிறது, வீட்டு வேலையெல்லாம் ஏதோ வேலைக்காரி மாதிரி வாங்குறது அதிகாரம் பண்ணி. அந்த குட்டி பையன் பேர் ஸ்டீஃபன், அதனால ஸ்டீஃபன்னே சொல்லிக்கிறேன். ஸ்டீஃபன் ஸ்கூல் விட்டு வரப்போ ஒரு பப்பியை வளர்க்கலான்னு சொல்லிட்டு தெருவில் சுற்றிட்டு இருந்த ஒரு நாயை வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. இவங்க அப்பாவுக்கு தெரியாம தான் தனியாக ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த நாய் என்ன சவுண்டு விடாமையா இருக்கும், என்ன இது வீட்டுக்குள்ளே புது சவுண்டுன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்து பயங்கர பிரச்சனை பண்ணுறாரு. ஆல்ரெடி நீங்கள் 2 பேரே தண்டச்சோறு, இதில் 3வது தண்டச்சோறு வேறையான்னு சொல்லிட்டு அந்த நாயை செவுத்துல ஓங்கி ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. அவ்வளவுதாங்க, அந்த டாக் செத்து போயிருது. இதை பார்த்து இந்த குட்டி பையனா இருக்க ஸ்டீஃபனுக்கு பயங்கர வருத்தம். தேமி அழுவுறதை தவிர அவனால ஒன்றும் பண்ண முடியல. இப்படியே இந்த கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஸ்டீஃபனோட அம்மாவும் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால். ஹாஸ்பிட்டலில் ஸ்டீஃபனோட அப்பாவை சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் குழந்தையும் பதறி அடிச்சுட்டு, அதாவது ஸ்டீஃபனோட அம்மாவும் போய் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அங்கே போலீஸ்லாம் நிற்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீஃபனோட அப்பா ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை ஹிடன் கேமரா மூலியமாக வீடியோ எடுத்து அதை அப்லோடும் பண்ணியிருக்காரு. இதனால் அந்த பொண்ணு வருத்தப்பட்டு சூசைட் வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கா. இதனால பாதிக்கப்பட்டோட பொண்ணோட ஃபேமிலி நம்ம ஸ்டீஃபன் அப்பாவை போட்டு அடின்னு அடிச்சு கை கால்லாம் முறிச்சு விட்டதுல கால் எலும்பெல்லாம் நொறுங்கி கிடக்கு. அதனால 6 மாசத்துக்கு ஒரு ஆள் எழுந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு தெரிய வருது. ஸோ இவ்வளோ நாள் அடங்கி கிடந்த நம்ம ஸ்டீஃபனோட அம்மா இப்போதாங்க அவங்களோட சுயரூபத்தை காட்டுறாங்க. இந்த ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனோட அப்பாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இவ்வளோ நாள் பயந்து இருந்தவங்க இவ்வளோ நாளாக ஸ்டீஃபனோட அப்பாக்காக பயந்துக்கிட்டு உங்க பேக்கிங் வேலையே பண்ணாம அந்த தொழிலே முடக்கி வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. அவங்களோட பேக்கிங் தொழிலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பத்தாயிரத்துக்கு என்னென்னமோ வேலையெல்லாம் செய்யறாங்க. ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கைக்கு மாறிடுச்சு. இப்போ ஸ்டீஃபனோட அப்பாவை இவங்க அதிகாரத்துக்கு கொண்டு வந்து கீழே அடிமை மாதிரி வீட்டு வேலை வாங்குறதுல இருந்து எல்லாம் பண்றாங்க. இப்போ இவ்வளவு நாள் குடும்பத்து கண்ட்ரோலை வச்சு எல்லாரையும் குடும்பப்படுத்திட்டு இருந்த ஸ்டீஃபனோட அப்பா அப்படியே இப்ப தலையிலாகி அந்த இடத்துக்கு ஸ்டீஃபனோட அம்மா வந்துட்டாங்க.
இல்லைன்னா வெளி உலகத்துல இவங்க ஒரு ஹோம்லியான ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி வெளில ஒரு ட்ராமா உள்ள உங்களோட அதிகாரத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டீஃபன் கூட அவங்க அம்மா அப்பாவை பத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எக்கச்சக்கமா சொல்லியிருப்பான். எங்க அம்மா அப்பா நல்லவங்கள கெட்டவங்க, என்னை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க, சும்மா சும்மா எதுக்குனாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கலாம் சொல்லுவான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை நம்ப மாட்டாங்க. சி உங்க அம்மா எவ்வளவு ஸ்வீட் தெரியுமா, நான் வீட்டுக்கு வந்தா என்கிட்ட நல்லா பேசுவாங்க, எனக்கு சாப்பிட கேக்லாம் தருவாங்க, ஏன்டா போய் சொல்றேன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்க. இப்படியே ஸ்டீஃபனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஸ்டீஃபனும் வளர்ந்து நல்லா பெரிய ஆளாயிடுறாரு, காலேஜ் கூட முடிச்சிடுறாரு. இன்னமும் பாருங்க அவங்க அப்பா வீட்டை விட்டு கூட வெளில அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. அவரு ஃபுல் அடிமையாவே மாறிட்டாரு ஸ்டீஃபனோட அப்பா அவங்க அம்மாக்கு. இப்ப கூட பாருங்க ஸ்டீஃபன் கிட்ட அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, அம்மாவோட சாரியை மட்டும் அயன் பண்ணல தம்பி, அதை மட்டும் நீ அயன் பண்ணி கொடுத்துட்றியா, காலில இருந்து ஒரே வேலை, ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னுமே எனக்கு வேலை முடியல அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் உனக்கு அயன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் அவங்க அம்மா சாரி அயன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஏதோ ஒரு லெட்டர் போஸ்ட் வந்திருக்கு போல, அதை வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸ் சாரி மேலேயே வச்சுட்டு போய் இவர் லெட்டர் வாங்கிட்டு வந்தா அதுக்குள்ள சாரி கருகிறது. இங்க ஸ்டீஃபனோட அப்பாவோ பயப்படுறாரு. அவங்க அம்மா வந்து பார்த்தாருன்னா என்னை அடி அடின்னு பின்னி எடுத்துருவாப்பா, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் அப்பா அழவே ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கடையில இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், ஒரு லெட்டர் வாங்க தானே அவருக்கு கீழே போனாரு. அந்த லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு சென்னையில ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். அதை பார்த்துட்டு தான் சந்தோஷத்துல இங்க அம்மா சாரியை கருக விட்டுருப்பாரு. சரி இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஸ்டீஃபனும். சரிப்பா எனக்கு ஒரு நல்ல ஐடியா வருது, இதே மாதிரி சாரி எடுத்துட்டு போய் அதே கடையில இதே மாதிரி இன்னொரு சாரி அம்மா வரத்துக்குலாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட, ஐயோ வெளிலாம் போனோம் நான் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன இன்னும் அடிப்பாப்பான்னு சொல்ல, அதெல்லாம் இல்லப்பா அம்மா வரத்துக்குலாம் வந்துடலான்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கார்ல அழைச்சிட்டு போறாரு. அவருக்கும் பயங்கர சந்தோஷம். பக்தாத்துக்கு அவங்க அப்பா நான் இவ்வளோ நாளாச்சுப்பா வெளில வந்துன்னு சொல்லிட்டு ரசிச்சு வந்துட்டு இருக்காரு. சாரியும் வாங்கி வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்தவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்டீஃபனோட அம்மா புடவையை கருக்கிட்டு வேற புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அவன் தானே உன்னை கடைக்கு அழைச்சிட்டு போனான்னு சொல்லிட்டு குச்சை எடுத்து போட்டு ஸ்டீஃபனோட அம்மா அவங்க அப்பா போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கு. அவங்க அப்பாவோட அலறல் சத்தம் கேட்டுட்டு இவனை வந்து ரூம்குள்ள பார்க்க ஸ்டீஃபனோட அம்மா இப்ப ஸ்டீஃபனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா யார் ரூம்ல வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனையும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹாலில் ஒரு ஏதோ லெட்டர் மாதிரி கிடக்கு. அதை யதார்த்தமாக எடுத்து பார்த்தவங்க நம்ம ஸ்டீஃபனுக்கு சென்னையில் வேலை கிடச்சிருக்குங்கிற விஷயத்தையும் பார்த்துடுறாங்க. ஏன்டா லெட்ரு எப்போ வந்துச்சு இன்னும் என்கிட்ட நீ சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்டீஃபனை திட்டுறாங்க. 10க்கு சென்னைக்கு வேலைக்கு போகிற, அப்போனா என் வருமானத்தை விட உனக்கு அதிக சம்பளம் வரும், அப்போனா நீ சொல்கிறது தான் நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கர வில்லத்தனமாக பேசுகிறாங்க. நீ சென்னைக்கெலாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டீஃபனும் கெஞ்சுறாரு, அம்மாம்மா ப்ளீஸ்மா நான் சென்னைக்கு போகிறோமான்னு சொல்லி கெஞ்ச அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கிழிச்சு போட்டுறாங்க. இதில் இவருக்கு பயங்கர கோவம். திடீர்னு போனவரும் அவங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. 10க்கு கிச்சன்லேருந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து சதக்குன்னு அவங்க அம்மா அப்பா கண்ணு முன்னாடியே குத்தி கொள்ள அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க அப்பாவுக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நாள் அடிமை மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, இவங்க அம்மா இறந்ததில் போய் பையனை பாராட்டுறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதரா, இந்த கொள்ளையை நான் ஏற்றுக்கிறேன், நீ சுதந்திரமாக தெரியும், இவளை கொன்னது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் ஒய்ஃபை நான் கொண்டுட்டேன், வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, நான் இன்னும் வீட்டில் தான் இருக்கேன், ஆயுதம்லாம் என் கையிலே தான் இருக்குன்னு சொல்லி ஃபோன் பேசி முடிச்சு கட் பண்ணோன்னே ஸ்டீஃபன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் என்ன நினச்சாருன்னு தெரிலங்க, அவர் அப்பாவையும் போட்டு கொண்டுடுறாங்க. ஸோ வந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவங்க அப்பா கிட்டேயும் தான் இல்லையா ஃபோன் கால் வந்தது. ஸோ இவர் தான் அவங்க அம்மாவையும் கொண்டுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கேஸை முடிச்சு ஸ்டீஃபன் ஒரு நிரபராதிங்கிற மாதிரி அவரை விட்டுடுறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த கதையை கேட்டு நம்மளாம் என்ன நினைப்போம், அவங்க அம்மா அப்பா பயங்கர மோசம், அதனால தான் இவன் இப்படி பாதிக்கப்பட்டு அவங்க அம்மா அப்பாவே கடைசியில் கொண்டுட்டான்னு நினைப்போம். அதுதான் இல்லை, இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கதையெல்லாம் ஸ்டீஃபனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஆனால் உண்மையிலேயே அந்த டாகை கொண்டது வேற யாரும் இல்லைங்க. சின்ன வயசுல ஸ்டீஃபன் தெருவில் நிற்கிற ஒரு நாயை வீட்டில் எடுத்துட்டு வந்து வளர்க்கணும்னு தான் ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்திருப்பாரு. கொஞ்ச நாள்ல இது கொண்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டாகை கொண்டதுமே இவரு தான். இவரு நடவடிக்கையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கவும் பேரண்ட்ஸ் போட்டு பயங்கரமாக திட்டி இவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது இவனுக்கு சுத்தரா பிடிக்கல. ஒரு பொண்ணு கூட நியூடா வீடியோ எடுத்து இவர் அப்லோட் பண்ணியிருப்பார் இல்லையா சோசியல் மீடியாலாம், அந்த குற்றத்தை பண்ணது கூட ஸ்டீஃபனோட அப்பா கிடையாது, ஸ்டீஃபன் தான். இவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் அந்த தண்டனை ஏற்றிருப்பாரு. ஸோ இவங்க பேரண்ட்ஸ் அப்பையிலேருந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு தான் எவ்வளோ முயற்சி கண்டிச்சு வளர்த்துருப்பாங்க.
அவங்க கண்டிக்கிறது இவனுக்கு சுத்தரா பிடிக்கல. அதனாலதான் வேணுக்குன்னே இவங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டாரு. ஆக்சுவலி இவங்களை கொல்லணுங்கிறது இப்போ சடனா அவனுக்கு வந்த ஐடியா கிடையாது. அவன் இதுக்கு முன்னாடியே பயங்கர பிளானோட இதுக்காக தான் கொல்ல போறோம்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சுத்தி இருக்கவங்கள்ட்ட இவங்க அம்மா அப்பா கேரக்டரை கெட்டதா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ போலீஸ் வந்து விசாரிச்சாலுமே இவங்க அம்மா அப்பா தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க மேலே கேஸோட முடிஞ்சிடும். இவனை பற்றி விசாரிக்கும் போது இவன் நல்ல பையன் தான் சுற்றி இருக்கவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால இவனை எதுவும் சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீஃபன் அவங்க அம்மாவை கொன்னுட்டு அவங்க அப்பாவை கத்தி முனையில மிரட்டி தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவை கொன்னது நான் தான் சொல்ல வச்சிருப்பாரு. போலீஸ் வீட்டுக்கு வந்தோடனே எங்க அவங்க அப்பா தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணங்கிறத போட்டு கொடுத்துருவாரோங்கிற பயத்துல அவங்க அப்பாவையும் கொன்னுட்டு தான் அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டு தான் நாடகமும் ஆடி இருப்பாரு. ஹீரோ எப்படி அவங்க அம்மா அப்பா கொன்னாங்கிற கதையோட நான் வீடியோவில் அட்டாச் பண்ணதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ மீதி கதையை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஹீரோயின் விசாரித்த வரைக்குமே அவங்க அம்மா அப்பாவை கொன்னது இவன் தான். ஒருவேளை அந்த 9 பொண்ணுங்களையும் கொன்னது கூட இவனாக இருக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இன்ஸ்பெக்டர் இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறாரு. அவன் சென்னையில் 1 வருஷம் தங்கியிருந்தான் இல்லையா, அப்போ அவன் கூட ஒரு பொண்ணும் தங்கியிருந்திருக்கா. நான் விசாரித்ததில் அந்த வாட்ச்மேன் சொன்னார் அவன் கூட 1 வருஷம் ஒரு பொண்ணு தங்கியிருந்தா. அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரில. அந்த பொண்ணோட ஏஜ் வந்து நம்ம ஹீரோக்கு என்ன ஏஜ் இருக்கோ அதே ஏஜ் தான் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காருன்னொன்னே நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் ஒருவேளை அந்த பொண்ணு இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, ஒருவேளை அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கூட இவன் வந்து சரண்டர் ஆகிருக்கலாம் இல்லையா, அந்த பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை, நான் பேசினதை வச்சு கண்டுபிடிச்சேன். ஆனால் எதுக்கு சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சுக்கு போயிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டில் அந்த சர்ச்சில் உள்ளவங்க யூஸ் பண்ணுற ஒரு பேண்டு கூட பார்த்தேன். அந்த சர்ச்சோட பேர் அந்த பேண்டில் இருந்தது. ஸோ அந்த சர்ச்சுக்கு போய் ஏதாவது விசாரிச்சா நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினும் போய் ஃபாதர் யாரை போய் பார்த்து மீட் பண்ணுறாங்க. இந்த பேண்டை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்க, இது வந்து யூத்துக்கான ரெட்ரீட் நாங்கள் வச்சோம், அப்போ வந்த யூத் எல்லாருக்குமே இந்த பேண்டை நாங்கள் கொடுத்தோம், இது பிங்க் கலர்னால இது பொண்ணுங்க யூஸ் பண்ணுற பேண்டுன்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொல்கிறாரு. நம்ம இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினுமே ஃபாதர்கிட்ட எங்களுக்கு தேவையான ஹெல்ப்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்டையும் ஓகே வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருந்திருக்காங்கிறது தெரிய வருது. ஹீரோயின் அதை பற்றி விசாரிக்கும் போது அவன் ஃபேஸே மாறுது. எல்லாத்தையுமே ஓப்பனாக ஹீரோயின் கிட்ட பேசினவன் இதை பேசும்போது மட்டும் அப்படியே பதட்டமாகறான், பயப்படுறான், எனக்கு இப்போ பேச விருப்பம் இல்லை, நாளைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இதோட இந்த செஷனை ஸ்டாப் பண்ணுறான். ஹீரோயினுக்குமே இந்த பொண்ணை பற்றி விசாரித்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும், ஏன்னா இவ்வளோ நாள் நார்மலாக பேசினவன் அந்த பொண்ணை பற்றி ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை இப்போ கண்டுபிடிக்கிற விஷயத்துல தான் இவங்க முக்கிய ஈடுபாடு காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஸ்பெக்டருமே போய் ஃபாதரை பார்க்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அன்னைக்கு யூத் மீட்டிங் நடந்துச்சுன்னு இல்லையா, அன்னைக்கு வந்து எல்லாரையும் திரும்ப ஃபோன் பண்ணி வர சொல்ல முடியுமான்னு கேட்க ஃபாதரும் ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு மீட்டிங் வந்த எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்றைக்கும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட எல்லோரும் வந்துகிட்டு இருக்காங்க. சர்ச்சு சைட்லேருந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் சைட்லேருந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. 2 லிஸ்ட்டை எடுத்துட்டு 2 லிஸ்ட்டையுமே வச்சு பார்த்துட்டு யாரெல்லாம் வரலையோ அவங்க வீட்டிலலாம் போய் விசாரிக்கிறாங்க. ஏதாவது வேலிடான ரீசன் அவங்க சொல்கிறாங்களா இல்லை மழுப்புறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வராத 15 பேருமே சொல்கிற ரீசன் வேலிடாக தான் இருக்குது. இவங்களுக்கு யார் மேலேயுமே சந்தேகம் வரல. இதை பற்றி ஹீரோயின் கிட்டையும் சொல்லவுமே ஹீரோயினுமே அந்த 2 லிஸ்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. சர்ச்சு சைட்லேருந்து எடுத்த லிஸ்ட்டில் 51 பேர் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்ததில் 50 தானே இருக்குது, ஏன் உங்கள் லிஸ்ட்டில் ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்கன்னு சொன்னோன்னா இப்போ தாங்க இன்ஸ்பெக்டருக்கே புரியுது எப்படி மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உடனே சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க நிறைய சான்ஸ் இருக்குது சார், ஏன்னா அந்த ஒரு பொண்ணு என் கூட தான் உட்காந்து லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா, நீங்கள் வந்து சேரில் உட்காந்துருந்தவங்களை மட்டும் கணக்கெடுத்தனால ஒரு பொண்ணு மிஸ் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா, இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்து சர்ச்சில் சேர்ந்தான்னு சொன்னோடனே ஹீரோ நைட்டு நேரம் கூட பார்க்காம நம்ம இன்ஸ்பெக்டர் நேராக சர்ச்சுக்கு போகிறாரு. ஸோ சர்ச்சுக்கு போனால் அந்த பொண்ணையும் பார்த்துறாங்க. அந்த பொண்ணு பேர் யாரும் இல்லைங்க, அந்த பொண்ணு பேர் மேரி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலாம். இப்போ என்னன்னு தெரில, கடவுள் மேலே தீராத ஒரு நம்பிக்கை வந்து எங்கே வந்து சேர்ந்துட்டா. 6 மாதம் தான் ஆகுது, நீங்கள் வேணால் போய் அந்த பொண்ணை பாருங்கன்னு சொன்னோன்னே போய் பேசி ஹீரோட ஃபோட்டோலாம் காமிச்சோடனே எனக்கு தெரியும் ஹீரோயினை 10வது ஆளாக என்ன தான் கொலை பண்ண திட்டமிட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ஹீரோ கிட்ட ஆடிஷன் போயிருப்பாங்க. ஹீரோ டைலாக்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பையன் இவ்வளோ கொலை பண்ணியிருக்கான்னு சொல்கிறான், நான் போய் அவனை போலீஸில் காட்டி கொடுக்க முடியும், அப்போ என் காதல் தோத்துறாது இல்லையா அப்படின்னு இவங்க பேசினோன்னே நம்ம ஹீரோக்கே மறந்துருப்பார். இது வரைக்கும் அந்த பொண்ணுங்களில் இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொல்லவும் மனசு வந்திருக்காது. மேரிக்கிட்ட உட்காந்து அழுதுருப்பார். உன்னை எனக்கு
ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ரேரான பொண்ணுங்க. உன்ன மாதிரி நல்ல மனசு யாருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் கொண்டு போய் நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மேரியோட வீட்லேயும் இறக்கி விட்டுறாரு. நான் இது வரைக்கும் பண்ண எல்லா கொலைக்காகவும் நான் போய் போலீஸில் சரண்டர் ஆக போகிறேன். அதனால் நாளைக்கு எனக்கு ஒரு தடவை நான் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீ நாளைக்கு அந்த சர்ச்சுக்கு வந்துடுறியா? அதே டயத்துக்கு நானும் வந்துடுறேன். ஒருவேளை நான் அந்த சர்ச்சுக்கு உன்னை பார்க்க வரலன்னா நான் சரண்டர் ஆக மாட்டேன்னு அர்த்தம். நீயும் இந்த வீட்டில் இருக்காத, வேறு இடத்துக்கு காலி பண்ணிடு. ஏன்னா உன்னை கொல்ல நான் வந்தாலும் வருவேன்னு சொல்ல இவங்களுக்கா பயம் தாங்க முடியல. சர்ச்சுக்கு பயந்துக்கிட்டே போயிருக்காங்க. நல்ல வேளைங்க ஹீரோ வந்துட்டார். ஆனால் அவன் என்கிட்ட எதுவுமே பேசலை. சர்ச்சில் என்னை தூரத்துலேருந்தே போய் பார்த்துட்டு போயிட்டான். ஸோ செத்து பொழைச்சி வந்திருக்கேன் ஒரு கில்லர்கிட்டேருந்து. இதுக்கப்புறம் வந்து சினிமாலாம் வேணான்னு சொல்லிட்டு ஏதோ கடவுள் தான் உயிரை காப்பாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சொல்கிறாங்க. ஹீரோயினும் மேரிக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆடிஷனுக்காக தான் போனீங்க, அவன் என்ன கதை எழுதியிருந்தானோ அந்த கதையை பற்றின அவுட்லைன் எங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்க, அதில் ஒரு லவ் ஸ்டோரி கூட இருந்துச்சுன்னொன்னே இவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அவனோட கதையை தான் அவன் படமாகவும் எடுத்திருக்கான். அந்த கதையில் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குன்னா அவனுக்கும் ஒரு காதல் இருக்கும். அப்போ அவன் லவ் பண்ண பொண்ணு தான் சென்னையில் அவன் கூட ஒரு வருஷம் தங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓரளவு கெஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு இடையில் வேற ஹீரோ குடித்த காஃபியில் யாரோ விஷத்தை கலந்து வச்சுருப்பாங்க போல். அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த காஃபியில் விஷத்தை கலந்தது வேறு யாரும் இல்லைங்க, 9 பொண்ணுங்களை இவன் கொன்னா இல்லையா, அதில் பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் இவனை பழிவாங்கிறதுக்காக ஏதோ முயற்சி பண்ணியிருப்பாங்க போல். இவனை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம். ஸோ ஹீரோக்கிட்டே டைரெக்டாக கேட்டுடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்ஸ்பெக்டரும் ஹீரோக்கிட்ட வந்து சென்னையில் ஒரு வருஷம் உன் கூட இருந்த அந்த பொண்ணை பற்றி சொல்லணுன்னே இப்போ தாங்க ஹீரோவும் சொல்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே இந்த பொண்ணை இவர் லவ் பண்ணியிருப்பார். அவங்க அம்மா அப்பாவை கொன்னதுக்கப்புறம் இவர் சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிருப்பார் இல்லையா, அப்போ இந்த பொண்ணை இவர் வந்து கல்யாணமும் பண்ணியிருந்திருப்பார். இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்து போயிருப்பாங்க, பாட்டி கூட தான் இருந்திருப்பா. இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக சென்னையில் வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இவர் அப்படியே வாழ்ந்துருக்கலாம். இவருக்கு என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவை எடுத்து ஹாலில் மாட்டுறாரு. பார்த்தா அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதாவது இவர் அம்மா அப்பாவை கொண்டுட்டார் இல்லையா, அந்த குற்ற உணர்ச்சி தான் இவருக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரில. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் கிட்டேயுமே இந்த உண்மையை சொல்லிடுறாரு. எங்கள் அம்மா அப்பா 2 பேரையும் கொண்டது நான் தான் சொன்னோன்னே இவங்க அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. இருந்தாலும் ஒரு லவ் பண்ண பையன் இல்லையா, ஸோ இவரை மாட்டி கொடுக்க அவங்களுக்கு மனசு வரல போல். நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இவருக்கு பயம், நம்ம இவள்கிட்ட உண்மையை சொல்லிட்டோமே, போய் போலீஸ்கிட்ட போய் சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்தே இவருக்கு தூக்கம் இல்லை. ஹீரோயினை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க யாருக்காவது ஃபோன் அடித்தாலும் ஒட்டு கேட்குறது. ஒரு 3 நாள் நீ ஆஃபீஸே போவாத, எனக்கு துணையாயிடுறேன்னு சொல்ல இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு 3 நாள் லீவெல்லாம் போடுறாங்க. அடுத்து லீவ் முடிஞ்சிருச்சேன்னு ஆஃபீஸ் கிளம்புறாங்க. இவருக்கு பயம், ஆஃபீஸ் போகிறேங்கிற பேரில் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாளோன்னு சொல்லிட்டு இவங்க கேபில் ஏறும்போது நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு ஒரு நாள் கொண்டு போய் விட்றாரு. அடுத்த நாளில் இவங்க கேபில் தான் போகிறாங்க. இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. இவங்க போனதுக்கப்புறம் ஆஃபீஸ் வாசல்லே சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கிறது. இவங்க ஈவினிங் ரிட்டர்ன் கிளம்புறப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுமே இதை நோட் பண்ணிடுறாங்க. இவ எதுக்கு நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்தும் பார்க்குறாங்க. ஒரு டே ஃபுல்லாக ஆஃபீஸ் வாசல்லே உட்காந்துருக்கா. இவங்க ரிட்டர்ன் போகிறப்ப தான் இவரும் பின்னாடியே வராருங்கிறத நோட் பண்ணுறாங்க. இவங்களுக்கா பயம், என்னடா இவன் மெண்டலாக்கி தான் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்னால் முடியல உன்னை வச்சுட்டு, அதனால் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே போய் நம்ம ஹீரோ பயங்கரமாக சண்டை போடுறாரு. நீ என்ன என்னை பைத்தியம்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு, உனக்கு என்னை பிடிச்சிருந்துச்சு, என் கூட வாழணும்னு நினச்சேன், நீ மறுபடியும் வீட்டுக்கு வா, இல்லைன்னா நீ போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வருவாங்களான்னு பார்த்துட்டு, அதாவது இவங்க ஒய்ஃப் வருவாங்களான்னு பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல இவங்களும் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறாங்க. இவரை விட்டு பிரிஞ்சு போகவும் இவங்களுக்கு மனசு வரல. இப்படியே சில நாட்கள் போகுது. எவ்வளோ நாள் தான் இவங்களாலே 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சிருக்க முடியும். அதனால் இவங்களே என்னால் முடியல, கொஞ்ச நாள் நான் போய் என் பாட்டி வீட்டில் இருந்துட்டு வரவான்னு கேட்க, நீ டைரெக்டாகவே சொல்லிட்டு போகலாமே, நான் உன்னை போய் போலீஸில் மாட்டி விட போகிறேன்னு, எதுக்கும் உன் பாட்டி வீடுலாம் கதை சொல்கிற, உண்மையை சொல்லு, நீ என்னை தான் போலீஸில் மாட்டி தர தானே வெளில போகிறேன்னு கேட்கும்போது, சரி வேறு வழி இல்லாமல் இப்படி சொன்னால் தான் இவன் நம்மளை விடுவானோன்னு நினச்சிக்கிட்டு ஆமான்னு சொல்ல, அந்த நேரத்தில் கரெக்டாக போலீஸ் சைரன் சவுண்டு கேட்க, ஒருவேளை இவ போலீஸில் தான் மாட்டி கொடுத்துட்டா போல், நம்மளை அரெஸ்ட் பண்ண தான்
தான் வராங்கன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கொன்றுப்பாரு. அன்னைக்கே பாடியும் டிஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. அதை நினச்சி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எனக்குன்னு இருந்த ஒரே ஜீவன் நான் அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகுறாரு. எங்கள் அப்பா அம்மாவையும் நான் கொண்டிருக்கக்கூடாது, அவளையும் கொண்டிருக்கக்கூடாது, அந்த உண்மையான காதலை தேடி இந்த மீதி 9 பொண்ணுங்களையுமே நான் கொண்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அழுது ஃபீல் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி பயங்கர வருத்தம். அப்புறம் கோர்ட்டில் ரிப்போர்ட்லாம் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஹீரோயினுமே சொல்கிறாங்க, இது மாதிரி அவர் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து அவர் மனம் வருந்துறாருங்கிறத சொன்னோடனே, அது மட்டும் இல்லாமல் அவர் கொலை பண்ணுற நேரத்தில் மனநல பாதிக்கப்பட்டு இருந்ததாகவும் சுயநினைவில் பண்ணலைங்கிறதும் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா, இவர் சுயநினைவில் பண்ணாதனால இவருக்கு மருத்துவ ஆலோசனை அப்புறம் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்படுது, 2 ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இவரை ஜீப்பில் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ தாங்க ஹீரோவோட பித்தலாட்டமே நமக்கு தெரியுது. ஹீரோவுக்கு இவர் ஓரளவு ஸ்கெட்ச் பண்ணி இவரோட ஃபேஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரியுது. இப்படியே அடுத்தடுத்த பொண்ணுங்களை கொலை பண்ண நம்மளை என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் மேரியை சும்மா ட்ராமாலாம் பண்ணி உயிரோட விட்டு இவ்வளோ ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டு இப்போ எஸ்கேப் ஆகி 2 ஆயுள் தண்டனையோட வெளில வந்திருக்காரு. அந்த 2 ஆயுள் தண்டனையும் ஒரு அனுபவிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவரும் அதே சொல்கிறாரு, நான் இன்னும் நல்ல மாதிரி வேஷம் போட்டு இன்னும் ஒரு 5 வருஷத்துலையோ 4 வருஷத்துலையோ நன்னடத்தை காரணமாக நான் வெளில வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் அவங்க கொண்ட அவங்க அம்மா அப்பா மனைவி எல்லாம் உட்காந்துருக்க மாதிரி அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கெல்லாம் பொசுக்குன்னு சாக தான் தெரியும், ஆனால் என்ன மாதிரி இவ்வளோ ஐடியாவாக யோசித்து வாழ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காரு. இது எல்லாமே அவரோட ஸ்கெட்சு தான். அவங்க அம்மா அப்பாலாம் ஒன்றும் கொடூரமான ஆள்லாம் கிடையாது, அவங்கெல்லாம் நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா கண்டிக்கிறது பிடிக்காம அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணியிருப்பாரு. அடுத்து ஒய்ஃப்கிட்டையுமே இது மாதிரி எங்கள் அம்மா அப்பாவை கொண்டது நான் தானே ஒரு அவசரத்தில் அவங்க மேலே இருந்த காதலில் சொல்லியிருப்பாரு. ஒய்ஃபோ இதை கேட்டவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, போலீஸில் போய் சரண்டர் ஆக நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு தான் நீ வர வரைக்கும் நீ என்ன வெயிட் பண்ணையா போகிற, நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதனால தான் நான் உன்னையும் கொலை பண்ணேன். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்கிட்டலாம் நீ என்னை உருகி லவ் பண்ண மாதிரி உனக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுருந்துக்க சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இத்தனை பாடியை இத்தனை செக் போஸ்ட்லாம் தாண்டி கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன்னா யாரும் என்னை சந்தேகப்படலைன்னா என்ன அர்த்தம்? என் மூஞ்சை அப்படி, என் மூஞ்சை பார்த்தா நான் இத்தனை கொலை பண்ணனாங்கிறதே இவங்க அவ்வளோ தடவை விசாரித்தாங்கன்னு நான் யாருமே நம்பலை. இவ்வளோதான் நான் சொல்லி தான் நம்பினாங்க. ஸோ எனக்கு இருக்க மூஞ்சிக்கு நான் 5 வருஷம் இல்லை 4 வருஷத்துலேயே நல்ல நடத்த காரணமாக வெளில வந்துடுவேன். திரும்ப வந்து இதெல்லாம் தொடருவேன், ஏன்னா எனக்கு கொலை பண்ணுறது தான் ஒரு அளவில்லா சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பிளான் இது வரைக்குமே யாருக்கும் தெரில, இது இவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஸ்கெட்சு. ஸோ 4 வருஷம் கழித்து நல்ல நடத்த காரணமாக வெளில வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போய் இதே மாதிரி கொலை பண்ணுவார்னு நமக்கு காட்டுறாங்க. இதோட இவர் கதை முடியுது. ஆனால் இவர் சொன்னதில் ஒரே ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னபடி பாடியெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல தான் போடுறாரு. அடுத்த நாள் போய் பார்த்தா அந்த இடத்துல பாடி இருக்காது. ஸோ அந்த பாடியெலாம் எங்கடா போணுச்சுன்னு பார்த்தா இப்போ காட்டுறாங்க. அந்த பாடியெல்லாம் யாரோ ஒருத்தர் குட்டி யானையில் தூக்கிட்டு வந்து கோழி பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து அடுக்கி வைக்கிறாரு. ஒருவேளை இந்த பாடியெல்லாம் இந்த கோழிங்களுக்கு தீவனமாக போடுறாரா என்னன்னு தெரில. இவர் ஏன் அந்த பாடியை எடுத்துகிட்டு வராருன்னு தெரில. ஹீரோ கொன்ன அந்த 9 பாடியுமே எடுத்துகிட்டு வந்து இவரோட கோழி பண்ணையில் அடைச்சி வச்சுருக்காரு. இதோட செகண்ட் பார்ட்டுக்கு லீடை கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.